கோகழி ஆண்ட குருமணி. கோகழி அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். கோகழிங்கிறது திருப்பெருந்துறைக்கும் திருவாவடுதுறைக்கும் ரெண்டு ஊருக்கும் கோகழிங்கிற பேர் இருக்கு. அந்த கோகழிங்கிற அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னை ஆண்டு கொண்டார். குரு வடிவாகி என்னை ஆண்டு கொண்டார். ஆக முதல்ல பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்கிற பஞ்சாட்சர மகாமந்திரத்தை சொல்லி கடவுள் ஒருவர் இருக்கார், அவர் நம்மை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலேயே எப்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும் என்று சொன்னவர் அவர் குரு வடிவமாக வந்து அனுகிரகம் செய்தார் அப்படிங்கிறார். குருவை நமஸ்காரம் பண்ணுறார். குருமணி, மணின்னா வைரம் மாதிரி ரத்னம். குருக்கள்லேயே பிரகாசமாக விளங்குறவர்னு அர்த்தம். சிவபெருமானே குருவாக வந்து உபதேசம் பண்ணுறதுனால சாஸ்திரப்படி எல்லா குருமார்களும் சிவஸ்வரூபம். குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம்